அமலாக்கத்துறை விசாரணைக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் இடி அனைத்து வரம்புகளையும் மீறுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம் சார். தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் இடி தரப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? இடி தரப்புல அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்த அந்த ஊழலையும் விசாரிக்கணும். இன்னைக்கு தமிழக ஊடகத்திலும் தமிழகத்துல நடுநிலையாளர்கள் யோக்கியர்கள் சொல்றவங்க எல்லாம் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் இந்த ஊழல் நடந்தது, அதை ஏன் இடி விசாரிக்கங்கிறது யாருமே கேட்கல. அந்த இதுக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு இது எடுத்திருக்கோம். சார், அடுத்ததா கார்பரேஷன் எப்படி சோதனை செய்ய முடியும் கேள்வி எழுப்பியிருக்காங்களே சார், அதுக்கு அமலாக்கத்துறை தரப்புல இருந்து விளக்கம் ஏதாவது தரப்படும் எதிர்பார்க்க? ஜூலை மாசம் அவங்க விளக்கம் கொடுக்கணும், அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ நீங்க தாது மணல் சம்பந்தமா ஏதோ ஒரு சில தவறுக்கு அந்த தாது மணலுக்கே தடை விதிக்கப்பட்டது ஜெயலலிதா அரசுல. அது மிகவும் தவறான தகவல். ஒரு அரசு அலுவலகத்துல 2 பேர் தவறு பண்ணா அந்த அலுவலகத்தையே மூடிட முடியுமா? அதனால ஒரு சிலர் தவறு செய்தவங்களை இது பண்ணணும். இந்த மூல வழக்கு என்னன்னு கேட்கறாங்க. மூல வழக்கு எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்த மூல வழக்கு, அதையும் சேர்த்து விசாரிக்கணும். விசாரிக்கிறது நியாயம். எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த மூல வழக்கு, எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த இதோட ஊழல்கள், அதெல்லாம் விசாரிக்கிறதா கரெக்டா இருக்குங்கிறது நம்மளோட பார்வை. இதுல இடியை சுப்ரீம் கோர்ட் கடுமையா இடித்துரைத்திருக்கிறாங்க. இடி தரப்பு வழக்கறிஞர்கள் ஜூலை மாசம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இது இடிக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். இந்த செட்பேக் இடியோட அந்த ரூல் ஆஃப் லாவை அவங்க தாண்டி போனதான் காரணம்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன பதில் இடி சொல்ல போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சார், தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் சாட் பிரிண்ட் அவுட் கைப்பற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்பட்ட நிலையில முக்கிய தகவல்கள் எல்லாம் அதுல இருந்ததான் சொல்லப்பட்டது சார். இந்த இடைக்கால தடையினால அந்த தகவல்கள் எல்லாம் வெளிவராம போயிடுமா சார்? இந்த இடைக்கால தடைங்கிறது உங்களுக்கு செலக்டிவா பண்ணக்கூடாது. எடப்பாடி ஆட்சி காலத்துல இது நடந்துகிட்டு இருக்குது இல்லையா, அதையும் பண்ணணும் இடிங்கிறது தான் இப்ப நம்ம எல்லாரோட பொதுமக்கள் பார்வை. நீதிமன்றம் சட்டத்தின் பக்கம் நின்று இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சார், இணைப்பில் உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.